சௌமியா அன்புமணிக்கு சுங்குவார் சத்திரம் பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள் தற்காப்பு கலைக்கற்கள் வேண்டும் உள்ளாட்சித் தேர்தலில் பெண்களின் பங்கேற்பு குறித்து சௌமியா அன்புமணி அழைக்கப்பட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் நடைபெற்ற மகளிர் உரிமை மீட்பு பயண கூட்டத்தில் பேசிய சௌமியா அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசின் செயல்பாடுகள் மற்றும் தொழிற்சாலைகளின் அத்துமீறல்கள் குறித்து அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்தார். ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் காஞ்சிபுரம் பகுதியில் 1800க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருந்தும் மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வழங்காமல் 80% வேலைவாய்ப்புகள் வெளி மாநிலத்தவருக்கே வழங்கப்படுவதாக சாடினார். விவசாய நிலங்களை அடிமாட்டு மலைக்கு பிடுங்கிவிட்டு தற்போது சட்டவிரோதமாக நிலத்தடி நீரையும் தனியார் நிறுவனங்கள் உறிஞ்சுவதால் ஏரிகள் நிறைந்த காஞ்சிபுரத்தில் ஒரு குடம் குடிநீரை கூட மக்கள் விலை கொடுத்து வாங்கும் அவலநிலை ஏற்பட்டதாகும். சந்தவேலூர் போன்ற பகுதியில் தொழிற்சாலை கழிவுகள் நீர்நிலைகளில் கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் நஞ்சாகி வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தமிழக தொழிற்சாலையில் 75% வேலைவாய்ப்பை தமிழர்களுக்கே வழங்க வேண்டுமென்ற திமுகவின் 196வது தேர்தல் வாக்குறுதி என்னவானது என கேள்வி எழுப்பிய அவர், வெளி மாநிலத்தவர் வருகையால் கஞ்சா புழக்கம் அதிகரித்து மாதத்துக்கு சராசரியாக 40 கொலைகள் நடக்கும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக தெரிவித்தார். அன்புமணி ராமதாஸ் 35 வயதில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது 108 ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் புகையிலை ஒழிப்பு போன்ற ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கொண்டு வந்ததை சுட்டிக்காட்டிய சௌமியா அன்புமணி, இளைஞர்களின் எதிர்காலத்திற்காக பல நலத்திட்டங்களை செயல்படுத்த தங்கள் கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இவ்வாறாக தங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு ஒடுக்கமான சமுதாயத்தையும் தரமான கல்வியும் வழங்குவோம் என்றும் உறுதியளித்தார். மேலும் பல்வேறு விஷயங்களை இந்த கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டார். 5 வருடங்களுக்கு ஒரு முறை உங்களுக்கு சக்தி அதிகாரம் கிடைக்கிறது. நீங்கள் நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்குது. அதானே? அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்தா நாடு நல்லா இருக்கும். நல்ல படிப்பு, நல்ல வேலை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு இளைய சமுதாயம் வேணும்னா நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். என்னடி பழக்கம் நிறைந்த ஒரு சமுதாயமாகவே இந்த தமிழ் சமுதாயம் மாறிவிட்டது. அப்படித்தானே? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் குடிச்சிருப்பாங்களா? குடினா கேவலமா நினைப்பாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் அந்த மாதிரி ஒரே ஒருத்தர் யாராவது குடிப்பழக்கம் இருந்தா அவங்கள எவ்வளவு கேவலமா நடத்துவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. கல்யாணத்துல எல்லாம் வந்து அவங்கள துரத்தி அனுப்பிச்சிருவாங்களா இல்லையா? ஐயோ அவன் குடிக்காரன், அவன் கல்யாணத்துல வந்து அவன் அமக்கல பண்ணுவான், வேணான்னு சொல்லி துரத்தி அனுப்பிச்சிருவாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒயின் ஷாப்ல தான் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்ல இருந்து தான் உங்களுக்கு வந்தது அந்த 1000 ரூபாவா இருக்கட்டும். அதே ஒயின் ஷாப்ல இருந்து தான் 3000 ரூபாய் உங்களுக்கு பொங்கல் பரிசா கொடுத்தாங்க. அதே 3000 ரூபாய் இப்ப மறுபடி ஒயின் ஷாப்கே போயிடுச்சு. அதாவது உங்ககிட்ட இருந்தே வாங்கி உங்களுக்கே நம்ம சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காலத்துல வெள்ளத்துல பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்களாம். வெள்ளத்துல பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் அதுக்கு படைக்கிறதுக்கு என்ன தேடுவாங்க, வெத்தலை பாக்கு பழம் இல்லைன்னா அதுல இருந்தே ஒரு வெள்ளத்தை கிள்ளி அவருக்கு படைச்சிருவாங்களாம். என்னன்னா அவருக்கு படைக்கிறதுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கணுமே அப்படின்னு. அதே போல உங்ககிட்ட இருந்தே காசை வாங்கி உங்களுக்கே இலவசமாக அதை கொடுத்து அதையும் மறுபடியும் திருப்பி கொண்டு போய் டாஸ்மாக்ல கொண்டு போய் நம்முடைய வீட்டு ஆண் மக்கள் அதையும் கொடுத்துட்டாங்க. இதை பத்தி எல்லாம் பேசிட்டு வரோம். ஆனா இங்க வந்து பார்த்தா விவசாயத்தை பத்தி பேசவே முடியாது. ஏனென்றால் விவசாயமே இந்த பகுதியில் கிடையாது. ஏன் விவசாயம் கிடையாது? இது ஏரி மாவட்டமா? எவ்வளவு ஏரி, எத்தனை ஏரி இருக்கிறது. இந்த மாவட்டமே ஏரி இருக்கக்கூடிய மாவட்டம். ஆனா இங்க ஏன் விவசாயம் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தொழிற்பேட்டைகள், கிட்டத்தட்ட சிப்காட் என்ற பெயரில் 1800 தொழிற்சாலைகள் இங்க இருக்கிறது. அப்போ தொழிற்சாலையில வேலை இருக்கா? யாருக்காவது? ஒரே ஒருத்தர் கூட இங்க பெரிய வேலை கிடையாது. இவ்வளோ பெரிய தொழிற்சாலைகள், 1800 தொழிற்சாலைகள் இந்த பகுதியில மட்டும் இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர், இருங்காட்டுக்கோட்டை, அப்புறம் வல்லம், அந்த மாதிரி ஏரியாலெல்லாம் அவ்வளோ பெரிய 1800 தொழிற்சாலைகள் இருக்கிறது. அதுல மண்ணின் மைந்தர்களான நமக்கு இங்க வேலை இல்ல. இந்த இடத்த தொழிற்சாலை எங்க அமைச்சாங்க? வானத்துல கட்டிட்டாங்களா? வானத்துல கட்டினாங்களா? இல்ல கவர்மெண்ட் இடத்துல கட்டினாங்களா? இல்ல, உங்களுடைய இடத்துல தானே கட்டியிருக்காங்க. முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்களை கிட்டத்தட்ட 40 வருஷம் முன்னாடியே புடுங்கிட்டாங்க. அந்த காலத்துல மக்களுக்கு எதுவுமே தெரியல.
ஒரே நாள்ல சட்டம் இயற்றி இந்த இடங்களை அப்படியே எடுத்துட்டாங்க. அதுவும் லட்சக்கணக்கில் விலை போகக்கூடிய இடங்களை வெறும் ஆயிரக்கணக்கில் அடிமாட்டு விலைக்கு வாங்கி உங்களெல்லாம் உங்க வீடு, உங்க கோவில், உங்க தோட்டம் எல்லாத்தையும் விட்டு துரத்திட்டாங்கல்ல. மண்ணுலயும் காலை வச்சு இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்ம பிள்ளைங்களாவது அந்த மாதிரி வெயில் மழை எதுவும் இல்லாம வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை, மடிப்பு கலையாத சட்டை போட்டுட்டு வெள்ளை பேண்ட் போட்டுட்டு ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகணும், ஆபீஸ் வேலைக்கு போகணும்னு நினைச்சிருப்பீங்க. அப்படித்தானே நினைச்சது. இந்த பகுதியில தொழிற்சாலைகள் வரும்போது என்ன சந்தோஷம், பரவாயில்ல விவசாய நிலத்தை புடுங்கிட்டாங்க, இருந்தாலும் பசங்களாவது படிச்சுட்டு வேலைக்கு போகுங்கன்னு நினைச்சிருப்பீங்க. அந்த வேலையும் கிடையாது. ஹுண்டாய் கம்பெனி இருக்கு, அது கிட்டத்தட்ட 2000-3000 ஏக்கர், அதுக்குள்ளேயே அவ்வளோ ஏரி இருக்கு. அந்த கம்பெனியில 1000 அடிக்கு போர் போடுறாங்க. ஒரு தனியார் கம்பெனிலையுமே போர் போடக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறது. போரே போடக்கூடாது. எந்த தனியார் கம்பெனில போர் போட முடியாது. விவசாயி தான் அவங்க நிலத்துல போர் போட்டுக்கலாம். ஆனா தனியார் கம்பெனில போர் போடக்கூடாது என்ற சட்டம் இருந்தும் 1000 அடிக்கு போர் போட்டு வைக்கிறாங்க. ஒரு கம்பெனில போர் போட்டிருக்காங்க. அப்ப சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாம் எங்க போகும்? போர் போட்டா என்ன ஆகும்? 1000 அடிக்கு போர் போட்டா நிலத்தடி நீர் அத்தனையும் அந்த கம்பெனி உறிஞ்சிரும். 7 ரூபாய் ஆயிடுச்சா? நான் சொன்னதுக்கு சரியா? 5 ரூபாய் கூடம் இன்று 7 ரூபாய். உங்க ஊர்ல 10 ரூபாவாமா? 10 ரூபாய்க்கு விக்குதா? 10 ரூபாய். அதாவது ஏரி மாவட்டம், அவ்வளவு ஏரி குளங்கள் கிணறுகள் உள்ள இந்த மாவட்டத்துல குடம் தண்ணிய விலைக்கு வாங்க வேண்டிய அவ்வளவு நிலைமைக்கு நம்மள கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா இவங்க என்ன அரசாங்கம் நடத்துறாங்க நான் கேக்குறேன். எதுக்காக அப்ப எங்க நிலத்தெல்லாம் புடுங்கி பெரிய பெரிய கம்பெனிக்கு தாரவாத்து கொடுத்தீங்க? ஏரியில வேற கொண்டு போய் குப்பைய கொட்டுறாங்க. அந்த நச்சு பொருளையா, நச்சு கழிவு அதையெல்லாம் கொண்டு வந்து குப்பையா கொட்டுறாங்க. அந்த எலக்ட்ரானிக்ஸ், அந்த கப்பாரான்ற இதெல்லாம் வந்து சந்தவேலூர்ல இருந்து வந்திருக்கீங்களா யாராவது? நீங்க எங்க உங்க ஊர்ல இருந்து? நீங்க வந்தா ஓகே. உங்க ஊர்ல நாளைங்க கை தூக்குங்க. அதான் கேக்குறேன். இவங்க வந்தாங்க, சரி உங்க ஊர்ல நாள் கூட்டு வந்தீங்களான்னு கேக்குறான். வந்திருக்காங்க. உங்க ஊர்ல சந்தவேலூர் தானே? அந்த குப்பெல்லாம் அப்படியே எங்க இருக்குது? ஏரியில் தானே இருக்குது. ஏரியில போய் ஒரு குடம் தண்ணி மொண்டு குடிக்க முடியுமா? இல்ல ஆடு மாடு போய் அந்த ஏரியில போய் தண்ணி குடிக்க முடியுமா? முடியவே முடியாது. 5% தமிழக மக்களுக்கே சென்று சேர வேண்டும் என்ற வாக்குறுதிய கொடுக்கறாங்க. அதற்காக நாங்க சட்டம் கொண்டு வருவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்காங்க 196. இதோ முடிய போகிறது. இது வரைக்கும் ஒரு சட்டம் போடல. 75% தமிழக மக்களுக்கு தான் அதை கொடுக்கணும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்கு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் வேலை உறுதி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றவே இல்லை. இதோ முடியவே போதும் இன்னும் 2 மாசத்துல. அப்போ நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? வாக்குன்னா என்ன? நம்ம ஒருத்தர் சொல்றோம். நம்ம வீட்டுல வேற யாரா வராங்க, நம்ம வீட்டுக்கு வந்து அம்மா உங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வரோம் அப்படின்னு சொன்னாலே அது வாக்குறுதி தானே. பஸ் எல்லாம் தெருவுல நிக்கும். வந்து சென்டர், அதாவது சென்னைக்கும் மற்ற பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கும் அது சென்டர். இங்க வந்து ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையம் இருந்தா அதை சுத்தி எத்தனையோ கடைகள் வரும். அப்போ வந்து வியாபாரம் பெருகும், மக்களுடைய வாழ்க்கை தரமாவது பெருகும். எதுவுமே பண்ணல. எல்லாத்தையும் வெளிமாநில ஆளுக்கு கொடுத்துட்டாங்க. இல்ல வெளிநாட்டுக்காரங்களுக்கு தமிழ்நாட்டையே வித்துருவாங்க போல இருக்கு. அடுத்தது அதான் அவங்க பண்ணல. தமிழ்நாட்டையே வெளிநாட்டுக்காரங்களுக்கு, வெளிநாட்டு கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க மீட்டிங் போடுறதுக்கு தான் அவங்க கம்பெனி ஸ்பான்சர் பண்ணிட்டே இருக்காங்களே. அவங்க மீட்டிங் போனா கம்பெனி தான், இந்த வெளிநாட்டு கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணுது அவங்களுக்கு. இப்படி அவங்க வந்து மக்கள் நலனை பத்தி யோசிக்க போறாங்க? யோசிக்கவே போறது இல்லை. அவங்க மாவட்டம் அங்கதான் அவர் போய் கராத்தே. காஞ்சிபுரம் தான் வந்து போதி தர்மர் தெரியுமில்ல, போதி தர்மர் பிறந்த மாவட்டம். அங்கதான் அவர் போய் கராத்தே போன்ற பெரிய தற்காப்பு கலைகளை சைனா முழுக்க ஆசிய நாடுகளுக்கு கொண்டு வந்து சேர்த்தார். அந்த மாவட்டத்தில் பிறந்த நீங்கள்லாம் இப்ப என்ன பண்ணணும்னா, நம்மலாம் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும். பெண்களுக்கு தற்காப்பு கலையை சொல்லி கொடுங்கள். வேற வழியே கிடையாது. பெண்கள் பாதுகாப்புக்கு நம்ம தான் நம்ம பெண் குழந்தைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அதே போல தாய்மார்களான நீங்கள்லாம் ஆண் குழந்தைகளையும் அதே கவனத்தோடு வளர்க்க வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு எல்லா கட்டுப்பாடையும் விதிக்கிறோம்ல. சாயங்காலம் 6 மணிக்கு மேல போக கூடாது,
யார்கிட்டயும் அனாவசியமா பேசக்கூடாது, போன்ல யார்கிட்டயும் தகவல் தொடர்பெல்லாம் வைத்துக் கொள்ளாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதே போல ஆண் குழந்தைங்களுக்கு அந்த கட்டுப்பாடுகளை விதியுங்கள். ஏன்னா எங்க பார்த்தாலும் போதை பழக்கம், எங்க பார்த்தாலும் குடிப்பழக்கம். கையில கால விழுந்தாவது பசங்களுக்கு அந்த பழக்கம் வராம பாத்துக்கோங்க. அது முக்கியமான ஒரு வேண்டுகோள். அதையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளுக்கும் அதே கட்டுப்பாடோடு ஒழுக்கத்தோடு நல்ல பழக்க